கடந்த ஜூன் 24ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட சுவாதியின் கொலை வழக்கில் பல்வேறு விதமான மர்மங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்த கொலை வழக்கில் தொடர்ச்சியாக தமிழச்சி வெளியிடும் சில பதிவுகளும் ஆதாரங்களும் இந்த கொலை வழக்கில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றன. சமீபத்தில் அவர் வலைத்தளங்களில் சுவாதி படுகொலை விசாரணை கருப்பு முருகானந்தம் என்ற சமூக விரோதிக்கு சில கேள்விகள் என்று ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். சுவாதி படுகொலையை இந்துத்துவா அமைப்புகள் தான் திட்டமிட்டு செய்தன என்று பொய்யான தகவல்களை உண்மை என நிறுவ இஸ்லாமியர், திராவிடர், தலித் அமைப்புகள் முயலுகின்றன என்று கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் திருவாரூர் எஸ்பியிடம் என் மீது புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி கூறியதோடு மான நஷ்ட வழக்கும் போடுவேன் என்றும் அவர் கூறிய பேட்டியை வாசித்தேன். இஸ்லாமியர், திராவிடர், தலித் அமைப்புகள் மீது பொய் குற்றச்சாட்டை கட்டவிழ்த்துதா தன் இந்துத்துவா அமைப்பினரையும் தான் சார்ந்து இயங்கும் பாரதிய ஜனதா கட்சியினரையும் சுவாதி படுகொலை குற்றத்தில் இருந்து தப்ப வைத்து விடலாம் என்று கணக்கு போடும் கருப்பு முருகானந்தத்தின் கோமாளித்தனத்தை புறக்கணித்து விடலாம். ஆனால் மான நஷ்ட வழக்கு போடுவேன் என்ற வார்த்தையைத்தான் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. ஒரு பொறுக்கிக்கு உரிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வைத்திருக்கும் கருப்பு அதுதான் மனித மாண்புக்குரிய பண்பு என்று நினைத்து கொண்டதால் அந்த குணத்திற்குள் மானமும் இருப்பதாக நினைத்து கொண்டார் போலும். சுவாதி படுகொலைக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கருப்புவின் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலருக்கும் இந்துத்துவா பரிவாள அமைப்பினர் சிலருக்கும் தொடர்பு இருப்பதை மறைப்பதற்காகவே ஆரம்பத்திலிருந்து இஸ்லாம் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்துத்துவா ஆதரவாளர்களும் தான். அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் இந்த அவதூறுகளை வெளிப்படுத்துவதில் தீவிரமாக இயங்கினர். இதை சுவாதி படுகொலைக்கு பின் நடைபெறும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கும் எவரும் அவதானிக்க முடியும். ஆனால் கருப்பு வழக்கம்போல் பழியை இஸ்லாமிய, திராவிட, தலித் அமைப்பினர் மீது தூக்கி போடுகிறார். இப்படி அறிவிப்பதற்கான நடைமுறை காரணங்களில் ஒன்றையாவது கருப்பு முருகானந்தத்தால் சுட்டிக்காட்ட முடியுமா? இந்துத்துவா அமைப்புகளும் பாரதிய ஜனதாவினரும் தான் சுவாதி படுகொலையின் மூலம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக மத கலவரத்தை தூண்டவும் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறையை உருவாக்கவும் திட்டமிட்டனர் என்பதை வெளிப்படுத்த என்னிடம் பல நடைமுறை சம்பவங்கள் ஆதாரங்களாக உள்ளன. நான் சுவாதி படுகொலை வழக்கில் பாரதிய ஜனதாவினருக்கு பெரும் பங்கு இருப்பதை பட்டியலிடுகிறேன். சூடு, சொரணை, ரோசம், மானம் இத்துடன் அறிவும் இருந்தால் ஓடி ஒளியாமல் மானஸ்தன் கருப்பு முருகானந்தம் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். முதல் கேள்வி, ஜூன் 24இல் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட மறுநாளே பாரதிய ஜனதாவை சேர்ந்த வினோத் இந்து நேஷனலிஸ்ட் என்பவர் சுவாதியை கொன்றது பிலால் என்னும் இஸ்லாமிய இளைஞன் என்ற தகவலை திட்டமிட்டு அரசியல் காரணங்களுக்காக இணையதளத்தின் பொது ஊடகங்களில் வாயிலாக பரவவிட்டார். இந்த பதிவை பகிர்வு செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து பரிவாள அமைப்புகள். இந்த அவதூறு பதிவு இணையதளத்தில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்ட போது சில தினங்களில் அவதூறு பதிவு நீக்கப்பட்டு அப்பக்கத்தின் பெயர் சுப்பையன் கே என்று மாற்றப்பட்டது. இவ்வாறு சுவாதியை கொன்றது பிலால் எனும் இஸ்லாமிய இளைஞன் என்ற அவதூறு செய்தியை பரப்ப காரணமான வினோத் இந்து நேஷனலிஸ்ட் குறித்த அனைத்து ஆதாரங்களும் சேமிக்கப்பட்டு உள்ளன. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பிரதி இவ்வாறு செயல்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை கருப்பு முருகானந்தம் விளக்கம் அளிப்பாரா? இரண்டாவது கேள்வி, ராம்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இவரை ட்விட்டரில் மோடி ஃபாலோவராக இருக்கிறார். சுவாதியை கொன்றது பிலால் எனும் இஸ்லாமியன் என்று ட்விட்டரில் எழுதினார். அதுவும் சுவாதி கொல்லப்பட்ட 2 தினங்களுக்குள் பிலால் குறித்து எந்த தகவலும் எந்த பத்திரிகையிலும் செய்தியாக வராதபோது இந்த பாரதிய ஜனதா பிரமுகருக்கு எப்படி அந்த பெயர் தெரிந்திருந்தது என்பதை கருப்பு முருகானந்தம் விளக்குவாரா? மூன்றாவது கேள்வி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒய்ஜி மகேந்திரன் வினோத் இந்து நேஷனலிஸ்ட் எழுதிய அவதூறு செய்திகளை காப்பி பேஸ்ட் செய்து தனது
ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட போதுதான் இணையதளங்களில் எதிர்ப்பு தீவிரம் அடைந்தது. சுதாரித்து கொண்ட ஒய்ஜி மகேந்திரன், நான் எழுதவில்லை, நான் ஷேர்தான் செய்தேன் என்றார். ஷேர் செய்வதற்கும் காப்பி பேஸ்ட் செய்வதற்கும் உள்ள வித்தியாசங்களை சுட்டிக்காட்டி கண்டனங்கள் குவியவே மன்னிப்பு கேட்டார். இதற்கு கருப்பு முருகானந்தம் என்ன சமாதானத்தை கூறப்போகிறார்? 4வது கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ்.வி. சேகர், பிலால் மாலிக் தான் சுவாதியை கொன்றது என்றார். மேலும் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஆதரவாகவும் பேசிய வார்த்தைகள் மத துஷ்வேதத்தை தூண்டின. இதன் தொடர்ச்சியாக இந்து இஸ்லாம் குறித்த சர்ச்சையை ஏற்படுத்தும் கருத்துக்களையும் வெளியிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கிறது. இதை கருப்பு முருகானந்தம் ஆதரிக்கிறாரா? 5வது கேள்வி. ஒய்ஜி மகேந்திரனுக்கு வக்காலத்து வாங்கிய எஸ்.வி. சேகரை போல் இன்னொரு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரான ஹெச். ராஜாவும் தன் பங்கிற்கு ஃபேஸ்புக்கில் சுவாதியை கொன்றது பிலால் மாலிக் என்றார். மத விரோத கருத்துக்களை வெளியிட்டார். அதற்கான அத்தனை ஆதாரங்களும் இணையவெளியில் கிடைக்கின்றன. பண்பற்ற ஹெச். ராஜாவின் செயல்பாட்டை கருப்பு முருகானந்தம் என்ன வார்த்தைகளால் நியாயப்படுத்த முற்படுவார்? 6வது கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மற்றொரு பிரபலம் கல்யாணராமன். சனி சீவி சிங்காரித்து பொட்டு வைத்து குத்தாட்டம் போட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று அந்த சனியனுக்கே தெரியாது என்பது போல் கல்யாணராமனின் நடத்தையை அரசியல் விமர்சகர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். சுவாதி படுகொலைக்காக இந்த கல்யாணராமனின் ஆட்டத்தை கருப்பு முருகானந்தம் எப்படி விளக்கினாலும் அது அயோக்கியத்தனமாகவே இருக்கும். 7வது கேள்வி. இனி பிலால்தான் குற்றவாளி என்று பேசி கொண்டிருந்தால் தாங்கள் அம்பலப்பட்டு விடுவோம் என்று பயந்த பாரதிய ஜனதாவினரும் இந்துத்துவா அமைப்புகளும் மாற்று திட்டத்தை ஆரம்பித்தனர். அதில் பலியாக்கப்பட்டவர்தான் ராம்குமார். அதிலும் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட தங்கள் மீது பொதுமக்களுக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பப்பட்டார். ராம்குமாரின் பெற்றோரை சந்தித்து தான் ஆஜராக போகும் எந்த தகவலையும் அவர்களிடம் அறிவிக்காமல் நுழைந்தபோது பாரதிய ஜனதா கட்சியினர் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நன்கு அறிந்த சமூக ஆர்வலர்கள் இடையே சந்தேகத்தை வலுக்க செய்து பலவித கேள்விகளை எழுப்பினர். அப்பொழுது தன்னை சந்தேகித்து விடக்கூடாது என்பதற்காக ராம்குமாரின் கழுத்தை அறுத்தது போலீஸ்தான் என்றெல்லாம் அறிக்கை விட்டார். ஒரு கட்டத்தில் தன்னை சுவாதி ஆவி மிரட்டுவதாகவும் கூறி வழக்கிலிருந்து வெளியேறினார். இவருடைய கருத்துக்கு எதிராக ராம்குமார் தான் குற்றவாளி, அவன்தான் கழுத்தை அறுத்து கொண்டான் என்று ஒரு பெண் வழக்கறிஞர் ஆஜரானார். அவர் வேறு யாருமல்ல, கிருஷ்ணமூர்த்தியின் மனைவிதான். இத்தனை பிரபல பாரதிய ஜனதா கட்சியினர் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வருவதற்கு திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தி. இத்தனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பிரமுகர்கள் குறிப்பிட்ட அந்த இஸ்லாமிய இளைஞன் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட அன்றைய தினத்தில் சுவாதியின் பிணத்தின் அருகே கத்தி கதறி அழுது கொண்டிருந்தார். சுவாதியின் சித்தப்பாவோ சுவாதியின் பிணத்தை பல கோணங்களில் செல்போனில் படம் பிடித்து கொண்டிருந்தார். சுவாதியின் அப்பா எந்த பதற்றமும் இல்லாமல் இருந்தார் என்பதோடு இன்று வரை தன் மகளை கொன்றவன் யார் என்று விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு புகார் கூட கொடுக்கவில்லை. ஏன்? சுவாதியின் பிணத்தின் அருகே கதறி அழுது கொண்டிருந்த பிலாலுக்கும் சுவாதிக்கும் என்ன தொடர்பு என்பது முன்கூட்டியே பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களுக்கு எப்படி தெரிந்திருந்தது? சுவாதி இஸ்லாமிய இளைஞனை காதலித்து திருமணமும் செய்து கொண்டு மத மாற்றத்திற்கு தயாராகிறார் என்ற தகவல் சுவாதியின் சித்தப்பா கோவிந்தராஜன் தான் சார்ந்துள்ள விஸ்வ இந்து பரிஷத் உதவியோடு சில திட்டங்களை முன்னெடுத்து வைத்துள்ளார். இதற்கு சுவாதியின் அப்பாவும் உடந்தை செயல்படுவதற்கு கருப்பு முருகானந்தம் இந்த பாதகத்தை செய்வதற்கு கூலிப்படையை அனுப்பியவர் தென்காசி தங்கதுரை. கொலையை செய்தவர்கள் இஸ்மாயில், முத்துக்குமார், வீராசாமி. இத்தனை கேள்விகளையும் மறுத்து மானஸ்தன் கருப்பு முருகானந்தம் அறிக்கை விடாவிட்டால் புகார் பிரதி மனு பிரெஞ்சு காவல்துறை என்னிடம் கொடுக்கும்போது இன்டர்நேஷ்னல் கோர்ட் செல்வேன். மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கும் மானஸ்தன் கருப்பு மீது இந்தியாவில் எத்தனை வழக்குகள் உள்ளன, எத்தனை வழக்குகள் விசாரணையில் இருக்கின்றன என்பதை அம்பலப்படுத்துவேன்.
இதற்கு தயார் என்றால் புகார் பிரதி எனக்கு கூடிய விரைவில் கிடைக்க கருப்பு முருகானந்தம் முயல வேண்டும். தில் இருக்கிறதா காவிப்படை தளபதி கருப்பு என்று கருப்பு முருகானந்தத்திற்கு கடும் சவால் விடுத்துள்ளார் தமிழச்சி.